வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்களேன், தன்னோட குழந்தைகளை சரியாக பார்த்துக்க முடியலைங்கிற கவலை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குங்க. குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, அவங்களுக்கு காலைல யூனிஃபார்ம் போட்டு அழகு பார்க்குறது, திருப்பி ஈவினிங் வரும்பொழுது அவங்கள பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது, திருப்பி அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய கனவுகளாகவே இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் வேறு வழி இல்லைங்க. இருக்கிற டைமில் அந்த குழந்தைங்க கிட்ட பேசி தான் ஆகணும், அவங்க கூட நம்ம இருந்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேரண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறீங்க. இல்லைன்னா உங்களோட ஒர்க்கை பூரா நீங்கள் வேறு யார்கிட்டையாவது கொடுத்துட்டு, அந்த குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய ஒர்க்கையும் நீங்கள் வேறு யார்கிட்டையாவது கொடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடுறீங்க. பட் அதை நம்ம பண்ணக்கூடாது, பெரிய தப்பு அது. குழந்தைங்க கிட்ட கொஞ்ச நேரமாவது பேசணும். ஏன்னா குழந்தைங்க நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, நம்ம பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ அவங்களுடைய க்யூரியாசிட்டிக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா நம்ம தான். ஸோ அதை அவங்க நம்மக்கிட்ட தான் கேட்க முடியும், நம்ம தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு புக்கு படித்தேன், வாழ்க்கையின் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி முதலியார் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அந்த புக்கில் ஒரு பேரண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஃப்ரம் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு வரைக்கும் அழகாக அது கொடுத்துருப்பாரு. அதில் நிறைய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு கதை படிச்சிருந்தேங்க. என்ன அப்படின்னா ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அமாவாசைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கு. அவங்க அம்மா ரொம்ப ஒர்க், இத்தனைக்கும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், பட் இருந்தாலும் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்க ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். அதை சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அதனால் போப்பா தம்பி நான் அப்புறமா சொல்கிறேன்னு அந்த குழந்தைய அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தை இல்லை, திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு, ஆமாம்மா சொல்லுங்கள் அமாவாசைனா எப்படி இருக்கணும். அவங்க அம்மா அப்போதைக்கு அந்த பையனை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புறதுக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அமாவாசைன்னா மொட்டை தலையோட பொக்கவாயோட இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பையனும் வெளியில் நல்லா ஸ்ட்ரீட்டில் உட்காந்து பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்திருக்கான். திடீர்னு அம்மான்னு கத்திக்கிட்டே உள்ளே போயிருந்திருக்கான். அவங்க அம்மா ஏன்டா இவ்வளோ கத்திக்கிட்டே வர, என்ன தம்பி அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியில் வாங்க, நீங்கள் சொன்ன அமாவாசை இப்போ வந்துருச்சு உடனே அப்படின்னு சொல்கிறான். என்னடா இப்போ தான் சொல்கிறோம், 10 நிமிஷத்துலேயே இவன் அமாவாசை வந்துருச்சுன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி என்னதான்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அம்மா, வயசான அம்மா, மொட்டை தலையோட பொக்கவாயோட நிற்கிறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த லேடியோட அம்மா. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது தாங்க பதியுது. குழந்தைங்க நம்மளை பார்த்து வளர்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் ஒர்க்கிங் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை மேபி வீட்டில் இருக்க பேரண்ட்டாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்களை வளர்க்குறதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களை ரொம்ப நம்ம கவனமாக வளர்க்கணும். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் பெண்ட் ஆகணும், நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் அந்த புக்கு வாங்கி